எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. இந்த வீடியோவில் வந்து நம்ம பாபாஜி அவர்களுடைய அன்னோன் ஸ்டோரிஸ் நம்ம சிலதை பார்க்க போகிறோம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கதைகள் கேட்கறதுனால நம்மளுடைய ஒரு கிரியா கவனம், நம்மளை தேடக்கூடிய அந்த ஒரு பயிற்சி இன்னும் அதிகமாகும். இந்த பாபாஜி அவர்களை வந்து ஒரு இடத்துல பயிற்சி பண்ணிவிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு, அப்போல்லாம் வந்துட்டு ஃபால்ஸ்லேருந்து தானே தண்ணீர், இமயமலையில் பயிற்சி பண்ணிவிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு, அப்போ அவர் வந்து அந்த ஒரு இடம் வழியாக வந்துட்டு அடுத்த ஒரு பிளேஸில் போய்ட்டு தவம் செய்யணும். அப்படி அவர் அந்த இடத்துல போய் தவம் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்த பிறகு, அப்போது அந்த ஒரு காலம் அவருக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நீ தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம்ன்றது கம்மி. அங்கே வந்துட்டு சில நாட்கள் உட்காந்து பிறகு தான் தண்ணின்றதை குடிக்கணும். ஏன்னா வந்து உடலுக்கு ஒரு ஃபியூவல் வேணும். அந்த ஃபியூவல் உள்ளே போனால் தான் அந்த நீர் வந்துட்டு அந்த சூடை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அது ஒரு சயின்ஸு. ஸோ அப்படி வந்துட்டு அவங்க அந்த பயிற்சியை அங்கே வந்துட்டு பாபாஜி அவர்கள்ஜி உட்காந்து செய்கிறார். அது செய்கிற அந்த டைமில் ஒரு குரங்கு, ஒரு மங்கி, எப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு இடங்கள்லாம் குரங்குகள் பெருசாக இருக்காது. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதோடைய ஒரு கால் பாதமே பார்த்தீங்க அப்படின்னா மனிதர் பாதம் மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு டெலிபோர்ட் ஆகுது. என்ன நடக்குது தெரியல. இவர் தனியாக இருக்கார். பாபாஜிக்கு சுற்றி என்ன நடக்குது தெரியல. ஏன்னா அவர் உள்ள உலகத்தில் இருக்கார். அவர் வெளி உலகத்தில் என்ன நடக்குது தெரியல. அப்படி ஒரு உடலை வந்துட்டு ஏதாவது ஒரு தாக்கம் வந்தால் கூட அந்த மாதிரி இடத்துல அவர் உட்காருது. இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயங்க. அப்போது திடீர்னு இவர் வந்து உள் உலகத்தில் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல், அந்த ஒரு மின்னல் வந்துட்டு அப்படி ஏற்படும் போது பாபாஜிக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை மீறி எப்படி ஒரு மின்னல் ஏற்படும், அது இம்பாசிபிள், சர்வசாதாரணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை திறக்கல. அவருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் ஆன பிறகு அவர் வந்துட்டு விழிப்புணர்வாக கண்ணை திறந்து பார்த்துருவாங்க நம்ம மக்களாக இருந்தால். அவர் அதை செய்யலை. அவர் வந்துட்டு அந்த பரீட்சையை அவர் ரொம்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அந்த பரீட்சை எப்படிலாம் பாஸ் பண்ணுன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல மின்னல் வருது. அந்த மின்னலில் கண் இப்படி திறந்து பார்க்கல, லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பட் ஸ்டில் அவர் உள் உலகத்தில் தான் இருக்கார். அப்போ பாபாஜி அவர்களே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் திடீர்னு வந்துட்டு ஒரு அலை அப்படி அடித்து அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த இது ஆடி அதுலேருந்து இருக்கிற அந்த ஒரு இலைகள்லாம் இவர் மேலே விழுந்து 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 ஸ்டாக்கப் ஆகி அவருடைய நாபி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அது பெருசாக கண்டுக்கல. ஏன்னா அவர் வந்துட்டு அது ஏதோ நடந்துட்டு போகுது, நம்ம பயிற்சி கவனம், குரு சொன்ன அந்த கவனம் முக்கியம் அப்படின்னு அந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தாங்க அந்த இடத்துல அதே குரங்கு ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சுது. அது பூமியில் அடிச்சு சத்தம் போடுறாங்க. பூமியில் அடித்து டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் போட்டு இவர் எழுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு ஆசைப்பட்டு கரெக்டாக அதே மாதிரி போகுது. பாபாஜி கண்டுக்கவே இல்லை. நம்ம நாகராஜ் மாகத்தர் பாபாஜி அவர்கள் அப்படியே பயிற்சியிலே உட்கார்றாரு. குரங்கை கிட்ட போய் முடி இருக்கு இல்லையா, முடியை அப்படி டச் பண்ண உடனே ஒரு ஷாக் அடிச்சுதுங்க. யாருக்கு? இங்கே தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும், யாருக்கு ஷாக் அடிச்சிருக்கோம்? பாபாஜிக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போமா? ஷாக்கு பாபாஜிக்கு அடிச்சிருக்கு. வந்தது யாருன்னா சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். அப்போ அந்த ஆஞ்சநேயர் அவர்கள் அங்கே வந்து அவர் பரீட்சை பண்ணி, பரீட்சையில் நீ வின் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த ஷாக் அவருக்கு கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் மறைஞ்சிட்டார். ஆஞ்சநேயர் வந்துட்டு அவருடைய தவத்தை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணார், பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல வந்தது குரங்கு வடிவத்தில் வந்தார். அவ்வளோதான், குரங்கே இல்லை. அவர் குரங்கு மாதிரி ஒரு வேஷம் கட்டிக்கிட்டு வந்தார் ஆஞ்சநேயர். அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் பாபாஜியை வந்துட்டு சந்திச்சது கிடையாது. எப்போயுமே அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த தருணங்கள்லாம் வந்துட்டு உள் வாங்கி போகிறதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். எனக்கு இந்த வீடியோ இப்போ பதிவு செய்யணும்ன்றதுனால நான் அதை பதிவு செய்யணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களே பயிற்சி பண்ணும்போது நிறைய டெஸ்டிங் வரும். குருவிலே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தகுதியாக நம்ம பயிற்சி பண்ணால் குருமார்கள் பரீட்சை பண்ணுவாங்க. ஆனால் எக்கொண்டு காரணத்துக்கும் எந்திரிச்சவே கூடாது. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த வேர்ல்டு உள்ளே போகிறோமோ அதை போய்கிட்டே இருக்கணும். ஆஞ்சநேயர் உட்பட வந்தால் கூட நம்ம எந்திரிக்க கூடாது. இதுதான் பயிற்சி.
இதுதான் உங்களுக்கான ஒரு விடை. புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஏற்பட்ட மகாவதார் பாபாஜி மகான் அவரே எந்திரிக்கல. அந்த ஸ்பர்ஷம் விழுந்த பிறகு அவருக்கு தெரியுது அங்கே ஆஞ்சநேயர் வந்திருக்காருன்னு. அப்போ கூட கண்ணை திறக்கல, அப்படியே குதூகலமாக இருந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே தியானத்திலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். தேர்ட் ஐயில் ஆஞ்சநேயர் வந்தாரா இல்லையா, என்ன அதுக்கப்புறம் நடந்தது அப்படின்றத அடுத்த பாட்டில் நம்ம பார்ப்போம். நிறைய விஷயம் பேச வேண்டியது இந்த கண்டென்ட்டில். ஸோ இப்போதைக்கு ஆஞ்சநேயர், இதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை அவர் சந்திக்கலாம். ஆனால் ஆஞ்சநேயர் கூட அவர் எப்படி பேசினார், என்ன வடிவத்தில் ஆஞ்சநேயர் இவருக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கிரியாயோகம் கற்றுக்கணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹரி ஓம். நன்றி.